வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க வீடியோ வந்து அப்படியே மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். 16:9 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து உங்களுக்கு 36 செகண்ட் வந்து இருக்கும். நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ வந்து மேக் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அத்தனை செகண்ட் செட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பேக்ரவுண்ட் வீடியோவே செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. அந்த பேக்ரவுண்டோட கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு வேறு கலர் பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்டை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எகைன் பேக்கில் வந்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸாக ஆட் பண்ணணும். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போடுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க பிக்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி இதை வந்து இந்த மாதிரி மேலே கார்னரில் இந்த இடத்துல செட் பண்ணிட்டு ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிவிட்டு மாஸ்க் இருக்கும், மாஸ்க் எனேபிள் பண்ணிட்டு கீழே ஃபெதர் இருக்கும். ஸோ அதை வந்து லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை இந்த மாதிரி எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இது ரெண்டும் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செட் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ளவர் பிஎன்ஜின்னு வந்து கொடுத்துருப்பேன். அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். நம்ம ஆட் பண்ணியிருக்கேன் அந்த மேலே இருக்க அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி மேலே செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த பிக்கு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் போயிட்டு அதை வந்து ஃபேஸ் அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த இமேஜை எகைன் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இப்போ இந்த சைடு அந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறேனோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பேக்கில் போய்டும். இப்போ இதை இந்த இடத்துல செட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -100 கொடுத்துக்கோங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அது கீழே ஆல்பா ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அதை வந்து இந்த மாதிரி மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவை இந்த ஆல்பா ஒப்பாசிட்டி தேவைன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 40 இல்லைனா ஒரு 35 அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்க கொஞ்சம் லுக்காக வந்து இருக்கும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ எகைன் வந்து நம்ம ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்களும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து இந்த கார்னரில் செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து ஹீரோயின் வந்து செட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா சோலோவாக இருக்கிற ஃபோட்டோஸை கூட அந்த 2 இடத்துலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஹீரோயின் செட் பண்ணியிருக்கிற மாதிரி இப்போ அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் எல்லாமே தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃப்ளவர் ட்ராப் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன். அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸையும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை வந்து ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்புமே கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. அந்த பேக்ரவுண்டில் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு நம்ம வந்து பிளெண்டிங் மாதிரி செட் பண்ணியிருக்க ஃபோட்டோவும் கரெக்டாக ஒவ்வொரு செட்டிங்ஸுமே பர்ஃபெக்டாக வந்து பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.